வந்து அம்முக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு அம்மு, நான் வேணும்னு எதுவும் பண்ணலை, உங்ககிட்ட மறைக்கணும்னு நினச்சி பண்ணல அம்மு. வேறு வழி இல்லை, உங்ககிட்ட சொன்னால் நீ அம்மா வேணும்னு கேட்ப. நான் எப்படி அம்மா கூட்டின்னு வர முடியும்? ஏன்ப்பா கூப்பிட்டு வர முடியாது? அம்மா தான் இங்கே தானே இருக்காங்க. என் அம்மாவை என்னை மறந்துட்டாங்களாப்பா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. ஐயோ அம்மு, அழாத அம்மு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. அம்மா எதுக்காக உன்னை மறக்க போகிறாங்க? அம்மா என்னையும் சரி உன்னையும் சரி அவங்க ஆழ் மனசில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்டா. வெளியே எடுத்துகிட்டு வர முடியல அவங்களால. ஏன்னா அவங்க வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையும் மறந்து போயிருக்காங்க. அதுதான்டா, கூடிய சீக்கிரம் எல்லா ஞாபகம் அம்மாவுக்கு வந்துடும். வேணும்னு அம்மா செஞ்சாங்களா சொல்லு? வேணும்னு பண்ணாங்க. அவங்க ஆக்சிடெண்ட்டில் மறந்தால் அவங்க என்னடா பண்ணுவாங்க? இதில் அம்மா மேலே எந்த தப்புமே இல்லைடா கண்ணா அப்படி சொல்கிறாரு. சரிப்பா, அப்போது அம்மா வந்து எப்போவுமே என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்களா? நான் இப்படி எதாக இருக்கணுமா அம்மா இல்லாத பொண்ணா? அப்படிலாம் சொல்லக்கூடாது அம்மோ. கூடிய சீக்கிரம் அம்மா ஒன்று ஏற்றுப்பாங்க. சீக்கிரமாக அம்மாவுக்கு இல்லை ஞாபகம் வந்துடும். அப்படி இல்லைனாலும் அம்மாவை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா அப்படின்றாங்க. அதை கேட்டு நிச்சயமாகவே பா அப்படின்னு, ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து அம்மா போகிறா. அம்முக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே வந்து அம்மா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரி கட்டிக்கிறாங்க. ஏன் அம்மு நேற்று உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், இப்போ பரவாயில்லையா அம்மு அப்படி கேட்டோன்னே, பரவாயில்ல மிஸ் அப்படின்றாங்க. ஏன் அம்மு நேற்று என்கிட்ட பேசலை அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. சரி சரி, நேற்று கதை நேற்றோட போச்சு, இன்றைக்கி பார்ப்போம், இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எனக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இவன் நம்மளே அப்படியே பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே வந்து யாழினி வந்திருக்காங்க. யாழினி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம அம்மா. யாழினி எப்படி இங்கே வந்து ஸ்கூலில் சேர்ந்துட்டியான்னு? இல்லை, என் சித்தி தான் என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் தான் சொன்னேன், வீட்டில் போர் அடிக்குது சித்தின்னு சொல்லிட்டு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. பர்மிஷன் கேட்டு இந்த கிளாஸில் என்னை உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னோடனே, அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்டலாம் வந்து சொல்கிறாங்க, எனக்கு அம்மா இல்லைன்னு நான் சொன்னேன்ல, எனக்கு என் அம்மா இருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. எங்கே வந்து காவேரி வந்து கேட்குறாங்க நம்ம அம்முக்கிட்ட, என்ன அம்மு திடீர்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னோடனே, ஆமாம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எதனால் அப்படின்னோடனே, எதனாலே இல்லையே சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஏன் இப்படி யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம வந்து காவேரியும். இங்கே வந்து யாழினி வந்து, அம்மு எங்கள் வீட்டுக்கு வரியா சாயந்தரமா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் அப்பா கிட்ட சொல்லலையே, அப்பா வந்துட்டோன்னே கேட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரேன், வீட்டுக்கு போயிட்டு நான் வரேன் அப்படின்னோடனே, சரியாமோ அப்படின்றாங்க யாழினியும். அடுத்து வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வராரு. விஜய் வந்தோடனே யாழினி வந்து விஜய் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அப்படியே போய், அங்கிள் எப்படி இருக்கீங்கன்றாங்க. நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறார். எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போகட்டுமா அங்கிள் அப்படின்னோடனே, அம்மாவி அப்படின்னு, ஆமாப்பா நான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நான் அப்புறமா கூட்டிகிட்டு வரேன், நீ முதல்ல வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் லஞ்செலாம் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னோடனே, சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து அம்மாவும் வந்து நம்ம விஜயும் வந்து நம்ம சாரதா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து காவேரியை பற்றி கேட்குறாங்க நம்ம அம்மாவும். அப்பா அம்மா கிட்டே இப்போவே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா சொன்னால் அம்மாவுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்து வரதுக்கு பதில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அம்மாவும் சொல்கிறாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லாக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக வந்து அம்மா பழகுறாங்க. அப்போ சாரதா வந்து பாட்டி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வந்து அப்படி ஒன்றும் புரியாமல் அப்படி பார்க்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் பாட்டி, என் அம்மா பெற்ற பாட்டி நீங்கள் தானே, காவேரி மிஸ் தான் என் அம்மானு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, உனக்கு தெரியுமாடி செல்லம் அப்படி சொல்கிறேன். ஆமாம் அம்மா பாட்டி, என்னோட உண்மையான பாட்டி நீங்கள் தான். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம எப்போவுமே உங்களை நான் பாட்டின்னு சொல்கிறேன், ஆனால் இப்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. அம்மோ அப்படி சொல்லிட்டு கட்டிட்டு அழறாங்க சாரதா. இவ்வளோ அன்பான குழந்தைய நான் எவ்வளோ நாள் தான் பிரிஞ்சிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. கூடிய சீக்கிரம் அம்மாவை நான் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் என் கூட, நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, சீக்கிரமாகவே அம்மாவுக்கு எப்படியும் நான் தான் உங்கள் பொண்ணுன்னு நான் கண்டிப்பாக புரிய வைப்பேன், சொல்லாமே புரிய வைப்பேன், அம்மாவும் என் கூட வந்துடுவாங்க, நம்ம எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அவ்வளோ அழகாக சொன்னோன்னே சாரதாக்கு அப்படியே தாங்கலை. எவ்வளோ அறிவாக பேசுகிறா என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உச்சி முகர்றாங்க. சந்தோஷம் தாங்கல, அப்படியே கட்டிட்டு அழறாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி வந்து கட்டிட்டு அழறத வந்து காவேரி பார்த்துட்றாங்க. காவேரிக்கு ஒன்றுமே பிள்ளைங்க என்ன நடக்குது, ஏன் அம்மா ஒரு மாதிரி வந்து அம்மா கட்டிட்டு அழறா, அம்மாவும் ஏன் இப்படி பண்ணுறாங்க, நம்மளுக்கு தெரியாமல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரியும்.